ஹாய், வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சீ ஃபுட் ஐட்டம் பார்க்க போகிறோம். வஞ்சர மீன் ஃப்ரை. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பண்ணுறது. இதை ஒரு ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், இல்லை ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்காக கரைச்ச புளி பேஸ்ட்டு, ஒரு 1/2 kg அளவுக்கு வஞ்சர மீன் ஸ்லைசஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒன்றா. அதுக்கப்புறமா நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்க அந்த புளி பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த காரம், உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வஞ்சர மீன் ஸ்லைசஸ் எடுத்து அது மேலே நல்லா கோட் பண்ணணும் 2 சைடுமே. இது மாதிரி ஒரு ஸ்லைஸ்லேயுமே கொஞ்சம் பொறுமையாக நல்லா கோட் பண்ணிடணும். இந்த புளி தண்ணிக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்லேயுமே நான் நல்லா இந்த மசாலாவை கோட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இமீடியட்டாக ஃப்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் இதை நல்லா மூடி வச்சுடுங்க. ஒரு ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செப்பரேட் பாக்ஸஸில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா டீஃப்ராஸ்ட் பண்ணி எப்போ வேணுமோ நீங்கள் அப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். வஞ்சர மீனை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீப்பான ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கிட்டு அது நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானவுடனே ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க வஞ்சர மீனை ஒன்றா இதில் போடணும். ஒரு ஸ்பூனோ இல்லை ஃபோக்கோ வச்சு போட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ கையை அலம்ப வேண்டியது இருக்காது. போடும்போதே நல்ல கேப் விட்டு போடணும். இது ஒரு சைடு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அதை நல்லா செவக்கிறதுக்கு. ஆனோடனே இது மாதிரி ஒன்றையும் பொறுமையாக நீங்கள் திருப்பி விடணும். கொஞ்சம் ஸ்லைசஸ்லாம் தின் ஸ்லைசஸாக இருக்கிறதால உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், 2 சைடுமே சூப்பராக உங்களுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இதே ஆயில் யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு வறுத்து எடுத்துடலாம். உங்களுக்கு நடுவில் ஆயில் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான ஆயில் தான் பிடிக்கும். இது டீப் ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான். ஸோ தைரியமாக இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஹெம்மியான வஞ்சர மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். நீங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.